Hi guys, welcome to IMO. MG and KK, welcome. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிவ்யூ பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய மேட்சை விட்டுட்டோம். இப்போ செமிஃபைனல் வந்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணும்போதே நம்ம சொன்னோம் வந்து நம்மளுடைய கணிப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் மோரலஸ் எல்லாமே சேமா தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் நான் வந்து ஆப்கானிஸ்தான் சொன்னேன், ஒரு சிலர் ஒரு டீம் மாத்தி சொன்னீங்க. பட் ஆனா இந்தியா, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூசிலாந்து கன்ஃபார்ம் போவோம்னு சொன்னோம். அதே மாதிரி போயிட்டாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து செமிஃபைனல் ரீச் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, செமிஃபைனல்ல இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். உங்களுக்கு தெரியும், ஏன்னா எப்பவுமே இந்தியா வந்து இந்த நாக் அவுட் மேட்ச் இருந்து இந்த செமிஃபைனல் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு 15 வருஷமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருவாங்க. அது நம்ம லாஸ் ஆகுறதே வந்து அந்த செமிஃபைனல்ன்ற அந்த ஒரு பேரிகேர்ல நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபைனல் கூட ஈஸி ஆயிடுது. ஸோ அந்த செமிஃபைனல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னன்னா, 2023க்கு அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இப்போதான் ஒரு ஓடி ஆடுறோம். 2023 ஃபைனல் ஆடணும். அப்புறம் இப்போ 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் ஆடுறோம். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிறதா இல்ல இந்தியா விசஸ் எட்டுன்னு எடுத்துக்கிறதா எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா நீங்க இந்தியன் டீமை கம்பேர் பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இப்போ ரொம்ப லோவா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்க், ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி 3 பேர் இல்ல, மிச்சல் மார்ஸ் இல்ல, ஸ்டாய்னிஸ் இல்ல, இவங்க எல்லாம் வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம். அவங்கள மாதிரி ஒரு 5 பேர் இல்லாம ஒரு செமிஃபைனல் வந்து நிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு எப்பவுமே பெருசா அந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா நம்ம செமிஃபைனல்ல ஃபைனல்ல நமக்கு பெரிய தொல்லை கொடுக்கறது டிராவிஸ் ஹெட் தான். அவர் ப்ளூ ட்ரெஸ் பார்த்தாலே அடிக்கிறாரு. ஸோ இது எப்படி இருக்க போகுது மேட்ச், நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க? இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்களா இல்ல நமக்கு இன்னொரு ஹார்ட் பிரேக் கிடைக்குமா? ஸோ கேகே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்னாவே அவங்க வந்துட்டு வேற வேற நார்மல் பிளே பண்ணும் போது போன மாதிரி இருப்பாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்னா புலி மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, 350 ரன்ஸ் எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அவங்க எந்த பிளேயர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க டிராபேக்லாம் இல்லை. எல்லாருமே பர்ஃபெக்டா பிளே பண்றாங்க, நல்லா விளையாடுறாங்க. அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட், அவர் இந்தியானாவே அடி அடி அடிப்பாரு. நம்ம WTC தோத்ததும் அப்புறம் வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்ததும் எல்லாமே அவரால் தான். மேபி அவரை சீக்கிரமா நாளைக்கு விக்கெட் பண்ணிட்டோம்னா மேபி சான்சஸ் இருக்கு, 50-50 சான்சஸ்ன்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க பவுலிங் லைன் தான் கரெக்டா தான் இருக்கு. ஸ்டார்க்கு அவங்க எல்லாம் இல்லைனாலுமே இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாவே ஆடுறாங்க. துபாய் கிரவுண்ட் நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம 3 மேட்ச் அங்க ஆடி இருக்கோம். 3 மேட்ச் ஒரு மேட்ச் ஒரு மாதிரி இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா 250 தான் அடிச்சாங்க, ஒரு மேட்ச் 300 அடிச்சாங்க, அந்த மாதிரி. சோ அந்த பிச்சஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. பட் நாளைக்கு வந்து என்னோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான். நான் வந்து இந்தியா மேல டவுட் தான் இருக்கு. சோ அதனால நான் எல்லோ ட்ரெஸ்ஸோட வந்துக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஹார்ட் ஃபாட் மேட்சா இருக்குன்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சும்மா போனோம் ஜெயிச்சோம் அப்படின்னாலாம் வரவே முடியாது ஆஸ்திரேலியாக்கு ஆப்போசிட்டா. அது பாப்போம். நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, வில் சி எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? ஆனஸ்டா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் இந்த சாம்பியன் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அந்த லீக்குள்ள வருவாங்கன்னு நான் இது கன்சிடர் பண்ணல, கெஸ் பண்ணல. அந்த டீம் கொஞ்சம் அவுட் சைடு தான் பார்த்தீங்கன்னா பவுலிங் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. நான் நம்ம ஆஸ்திரேலியாவோட டாப் பவுலர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் பேக்கப் இல்லாத டீமா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீமா இருந்துச்சு பவுலிங் வீக்ல. பட் இந்த சீரீஸ்குள்ள வந்துட்டு அப்புறம் அவங்க ஆனந்தர்லன்னு பார்த்தா நம்ம கண்டிப்பா காம்படிட்டிவா இருக்குன்னு தோணுது. நம்ம என்ன ஒரு கேம்ல யாராவது ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அது கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா மேட்ச் வின்னிங் சைடு அமையும். போன மேட்ச் வருண் சக்கரவர்த்தி பண்ணாரு, அந்த மாதிரி இவங்க சைடு ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச் பண்ணாரு. அந்த மாதிரி அவங்க சைடு வந்து இந்த பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே ரெடியா இருக்காது. டிராவிஸ் ஹெட் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ நம்ம அவருக்கு இதை ஏற்ற மாதிரி ஏதாவது விக்கெட் எடுத்துட்டா மேபி ஒரு அவுட் சைட்ல ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த நாக் அவுட் மேட்ச் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த செமிஃபைனல் இருந்து வந்துட்டா மொத்தமா வேற ஒரு பொட்டன்ஷியல் காட்டுவாங்க. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும், மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரன் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் வர நாளா. ஸோ அந்த மாதிரி பார்த்தா 50-50 சான்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வீக்கா இருந்தாலுமே டேலண்ட் இல்லாமலாம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் இருக்கு தவிர டேலண்ட் எல்லாம் இருக்கு அவங்க சைடு பவுலிங்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா காம்படிட்டிவ் மேட்சா இருக்குன்னு தோணுது. இல்ல ஏன்னா
இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சும் ஆடிட்டாங்க. அதனால நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆடினாங்க, செகண்ட் மேட்ச்ல எப்படி ஆடினாங்க, தேர்ட் மேட்ச்ல எப்படி ஆடினாங்க, பேட்டிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியா ரோஹித் அவுட் ஆட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் ஒரு செம இன்னிங்ஸ் ஆனாரு. செகண்ட் மேட்ச்ல விராட் கோலி ஆப்வியஸ்லி நீங்க பார்த்திருப்பீங்க. தேர்ட் மேட்ச்ல வந்து டாப் ஆர்டர் ஈஸியா ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ரேயாஸ் ஐயரும் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வரும்போது, அக்சர் பட்டேல் இவங்க எல்லாம் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் ஸ்கினாரியா இருந்துச்சு. ஒரே ஒரு டாப் ஆர்டர்னும் போது ஒரே மாதிரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளான் தெரியுது. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஒரு ஜாஸ் இங்கிலீஷோட ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸால ஈஸியா வின் பண்ணாங்க. ஆனா செகண்ட் மேட்ச் ரெயின் அஃபெக்டட். தேர்ட் மேட்ச் வந்து அவங்களோட பவுலிங் வந்து ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு 280 ரன்ஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல. அதே மாதிரி நான் பேட்டிங் வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 12 ஓவருக்கு எல்லாமே ஒரு 112 ரன் அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம முழுசா கணிக்கவே முடியல அவங்களோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ சொல்றோம் அவங்க பயங்கரமான டீம். ஏன்னா அவங்க சைடு மேக்ஸ்வெல், அதே மாதிரி உங்களுக்கு யாரு டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித், லாமஸ் செஞ்ச் எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர். நார்மலா இருக்கிறத விட அவங்களுக்கு அது பிக் மேட்ச்னு வந்துட்டு அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ். நீங்க ரெக்கார்ட் வைஸ் பார்த்தா கூட இந்தியாவுக்கு தான் சாம்பியன்ஸ் டிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தான் ஒரு நல்ல சாதகமா இருக்குது. ஏன்னா டோட்டலா நம்ம 4 மேட்ச் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆடி இருக்கிறோம். அதுல 3 வின் பண்ணிருக்கோம். நாக் அவுட்டும் அதே மாதிரி ஃபைனல் செமிஃபைனல் 2 மேட்ச் ஆடி இருக்கோம். 2லயும் நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். நீங்க வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். 14 மேட்ச்ல 5 மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம். 9 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஓடிஐ சீரிஸ் போது நமக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கும். ஓகே அவங்களை நம்ம ஈஸியா அடிச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இருந்தா கூட இதை நான் எப்படி பாக்குறேன்னா அவங்களுடைய பவுலிங் வந்து அவ்வளோ அப்படியே ஒரு பிரம்மாண்டமான பவுலிங் இல்லாட்டி கூட நமக்கும் அதே பிரச்சனை தான். ஏன்னா நமக்கிட்டும் பும்ரா கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலர் நம்ம விட்டுட்டு வந்துருக்கிறோம். அதே மாதிரி நீங்க முகமது ஷமி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல. அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அப்படி அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்க ஹர்திக் பாண்டியாவே செகண்ட் சீமரா எடுத்துன்னு போறது சான்ஸே கிடையாது. நீங்க ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பாஸ் பவுலர் கண்டிப்பா எடுத்துட்டு போயிட்டே ஆகணும். அப்புறம் அது ஒரு தப்பு பண்ணா பிளண்டர் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய பவுலிங் அவங்களுடைய பவுலிங் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அவங்களுடைய டாப் ஆர்டர் நம்ம டாப் ஆர்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் அங்க வந்து கொஞ்சம் நிக்கக்கூடிய ஆளு. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்தியன் பேட்டிங் லைன் சொல்லவே தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு சில மேட்ச் டாப் ஆர்டர் மட்டுமே 300 ரன் அடிச்சிடறாங்க. ஒரு சில மேட்ச்ல 30 ரன்னுக்குள்ளவே 3 விக்கெட் விழுந்துட்டாங்க. அதனால நம்மளுடைய டீம் பேலன்சிங் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலன்றது ரொம்ப உண்மை. சோ நாளைக்கு வந்து இந்தியா எப்படி வந்து ஒருவேளை டாஸ் வின் பண்ணிட்டா அவங்க எப்படி போவாங்க, இல்ல பவுலிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டா, இல்ல பவுலிங் வந்தா எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் தான் எடுத்துருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியாவை சொல்றேன். ஒருவேளை இந்தியா வந்து ஒரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க, அது ஒரு இல்லாட்டி பேட்டிங் பண்ணா போர்ஸ் பண்றாங்க அவங்க ஆஸ்திரேலியா. அப்படின்னும் போது நம்மளோட பேட்டிங் எப்படி இருந்தா அந்த இனிஷியல் ஓவர்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறேன். இப்படி விளையாடினா ஓரளவு நிக்கும் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பண்றதுதான். இப்ப அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அட்லீஸ்ட் அந்த 10 ஓவர் அந்த மாதிரி நின்றுட்டாங்கன்னாவே நமக்கு ஈஸியா ரன் வந்து 60 ரன்ஸ்ன்ற மாதிரி அடிச்சிடறாங்க 10 ஓவருக்கு. சோ அதுக்கப்புறமா நம்ம கிட்ட பேட்டிங் லைன் அப் நமக்கு ஹர்திக் பாண்டியா, ஜெட்டுபாய் அந்த மாதிரி அந்த பேட்டிங் லைன் அப்லாம் இருக்கு. 6-7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சோ அதனால பேட்டிங் வந்து பெரிய கன்சர்னா நமக்கு இருக்காதுன்றதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சானா இன்னும் ஈஸி தான். நம்ம இப்ப ஆப்போசிட் டீம் வந்து சேசிங் வராங்கன்னா நம்ம பவுலிங் ஸ்பின்னுக்கு அந்த கிரவுண்ட் ஒரு அளவுக்கு எடுப்படுது அப்படின்ற போது நமக்கு ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ அதனால சீரியஸாவே இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா. எம்ஜி நீங்க என்ன சொல்றீங்க? பேட்டிங் எடுத்தா இந்தியா வந்து என்ன பண்ணணும் அந்த இனிஷியல் விக்கெட் தவிர்க்கிறதுக்கு? டாஸ் என்னன்னா கம்பல்சரி சேசிங் போகணும். ஏன்னா நம்ம டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சேசிங்ல கொஞ்சம் அந்த டார்கெட் பெருசா நம்ம கொடுத்தவர் டக்குன்னு முடிச்சு விட்டுறாரு. நம்ம ஒரு 280 எல்லாம் எடுத்தா அவர் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய டார்கெட்டா நம்ம காட்டிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டாஸ் பண்ணதுன்னு சேசிங் போயிடலாம். நம்ம கிட்ட வந்து பேட்டிங் லைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்குமே நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் பேட்டிங் லைன் தான் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. ஸோ அந்த விதத்துல பார்த்தா நம்ம சேசிங் போனா நமக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா இருக்கும். பவுலிங் சைடு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நல்லா சேஞ்ச் பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்திக்குள்ள இன்க்ளூட் பண்ணது வந்து நமக்கு பும்ரா ஈக்குவல் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த அவர் பண்ற மேஜிக் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால மேபி வருண் சக்கரவர்த்திக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. டாஸ் கம்பல்சரி சேசிங் போனா நல்லா இருக்கும். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா நம்ம சேசிங் போறது செகண்ட் விஷயம். ஒருவேளை நம்ம வழக்கம் போல சொதப்புறதுக்கான ஒரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம ஒருவேளை பேட்டிங் எடுத்துட்டாலோ இல்ல அவங்க டாஸ் வின் பண்ணி நமக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா
ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் தான் நம்ம வந்து பெரிய டீம் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறது. நேத்து நீங்க நியூசிலாந்து கிட்டயே பாத்திருப்பீங்க. அந்த 10 ஓவர் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் போதே ஒரு ஒரு நாளைக்கு நேத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட்ல இருக்குது, ஓகே நம்ம நிக்கலான்ட்டு. பட் ஒரு ப்ரெஷரைஸ்டு கேம்ல 30க்கு 3 விக்கெட் விடும்போது அது வந்து எப்படி ஆயிடுதுன்னா அவ்வளவுதான், அங்கேயே பேனிக் அட்டாக் ஆயிடுறோம். அங்கேயே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா லாஸ் நோக்கி போயிடுறோம். ஏன்னா நீங்க 2023 வேர்ல்ட் கப்ல இதுதான் நடந்துச்சு. ஒரு ஒரு ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே அப்படியே குயிக் விக்கெட்ஸ் ரொம்ப சீக்கிரமா போடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு விராட் கோலியும் ராகுலும் வந்து ஒரு பில்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பால் சாப்பிட்டு அப்படி அப்படியே நம்ம லாசிங் கன்சர்னுக்கு போயிட்டோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 10 ஓவர் வரையும் விக்கெட்டை விடாம ஆடுறது பெஸ்டா, இல்ல அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா ரோஹித் சர்மா மாதிரி? இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப்பு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம பார்த்து ஆடணும், பொறுமையா ஆடணும், விக்கெட் விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கல்ல, இப்போ ரீசெண்டா அப்படிதான் நடக்குது. சாம்பியன் ஃபுல்லா கொஞ்சம் மிடில் வந்து ரொம்ப ஸ்லோ வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம ஃப்ரீயா போனோம், ஒரு 330 பக்கம் நம்ம டார்கெட் எய்ம் பண்ணி போனோமா கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கும். நம்ம பெருசா வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் விடுறதுன்னு ஆரம்பிச்சு பின்னாடி வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் இல்லாம ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நல்லா அக்ரெஷனா போனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10 ஓவருக்கு ஒரு 45 ரன்ஸ் 0 விக்கெட், இல்ல ஒரு 15 ரன்ஸ் 0 விக்கெட்னு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் வந்து அவங்க மேல விழ ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் பவுலிங் லைனப்ல வந்து யாரும் பெரிய பிளேயர்ஸ் தான், அவங்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ல எல்லாம் பெரிய பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. பட் இன்டர்நேஷனல்ல பார்க்கும்போது யாரும் வந்து பெருசா அப்படியே ஒரு 200 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 100 மேட்ச் ஆடினவருன்னு யாரும் இல்ல. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன், நேத்தன் எல்லிஸ், அதே மாதிரி உங்களுக்கு டுவாரஸ், இவங்க 3 பேர் தான் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன்ஸ் பாஸ் பவுலர்ஸா இருக்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த இனிஷியல் ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம சமாளிச்சிட்டோம். ஒரு 50 ரன் எடுத்தோம், ஒரு விக்கெட் கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் தான் போதே ஹியூஜ் பிரஷர் அவங்க மேல விழுந்துரும். ஆனா நம்ம வந்து ஒரு 30க்கு 3 விட்டுட்டோம்னா அவங்க வந்து பயங்கர டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் அதிகம் ஆடாட்டி கூட டொமஸ்டிக்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே அந்த 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 ஒரு ஃபைனல் மேட்ச்னாலே அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர் ஆயிடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை ஒன்னு எடுத்துட்டு வரலாம். சோ அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறோம்னா ஒரு குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஒரு குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா யார சொல்லுவீங்க? இது வந்து ஒரு லாங் டியூ, நாளைக்கு இவர் அடிக்க போறாரா, இவர் தானே நாளைக்கு கிங், அவங்க டீம்ல இவரு இல்ல, உங்களுக்கு ஓவராலா ஒரு டீம் 2 டீமும் சேர்ந்து இவர் தான் நாளைக்கு வந்து இந்த டீம் வின் பண்றதுக்காக காரணமா இருக்க போறோம்னு யார சொல்லுவீங்க? நான் வந்து நாளைக்கு ஹிட்மேன் நான் கேட்டு போறேன். கண்டிப்பா நாளைக்கு ஹிட்மேன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண. ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்னு ஹிட்மேன சொன்னா எப்படி சொல்ல எனக்கு தெரியலையே. ஆஸ்திரேலியா ஜெயிக்குன்றீங்க. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆன்டி இந்தியனா நான் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாம சொல்றேன். ஆனா என்னோட எதிர்பார்ப்பு வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நாளைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கும். இந்தியன் டீமை வின் பண்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. எம்ஜி உங்களுடைய ஒரு MVP இவர் தான் நாளைக்கு கிங்னா, ஒரு லாங் டியூ இன்னிங்ஸ்? நானும் ரோஹித் தான் போறேன். ஒரு ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆடும்போது ஒரு இருக்கு, பட் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது ரோஹித் நல்லா ஆடுவார்னு சொல்லி சொன்னது. ஸோ கம்பல்சரி ரோஹித் பெரிய இன்னிங்ஸ் பார்க்கலாம். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்றவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவர் பேட்ல இருந்து வந்தாதான் அது வந்து நீட்டா இருக்கும். அவங்க சைடு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான் மறுபடியும். அவர்கிட்ட லாஸ்ட் 2 மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம், அதான் இந்தியா 10 கொஞ்சம் அடிப்பாருன்றதுனால ஒரு சைடு போனாங்க. ஒரு ஹெட் விசஸ் ரோஹித் சர்மா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து டாப் பொட்டன்ஷியல். ஓகே, கிரேட், நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு விராட் கோலி கூட நீங்க தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி நீங்க மிடில் ஆர்டர்ல இன்னைக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணிட்டு வர்றதை நம்ம அதிகமா அப்சர்வ் பண்றதில்ல. தலைவன் வந்து வேற லெவல் விளையாடிட்டு இருக்கிறாரு. எல்லா மேட்சும் 50, 40, 60, 70 நாட்டுக்கிறாரு. பெருசா அண்டர் ரேட்டடாவே போயிடுது அவருடைய இன்னிங்ஸ். யாரோ ஒருத்தர் சுமன் கில் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, விராட் கோலி செஞ்சுரி அடிச்சதுனால அவர் அடிச்ச அந்த 50 60 வந்து நமக்கு பெருசா தெரியாம போயிடுது. ஆனா அவர் வந்து வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அது மட்டும் உண்மை. அவருடைய விக்கெட்டும் நாளைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா கூட. சோ அவரு ராகுல் சேர்ந்தாதான் ராகுலுடைய ஃபார்ம் வந்து பெருசா கஞ்சனா இருந்தா கூட கொஞ்சம் ஃப்ரீ ப்ளோவா அவர் ஆட ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் வில் சி, அதை நம்ம எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. சோ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். சோ who will be the winner? இவங்க தான் பாஸ், ஃபைனலுக்கு இவங்க தான் போறாங்க அப்படின்னா அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பார்க்கலாம், நாளைக்கு தெரிஞ்சிடும். சோ இந்தியா ஆஸ்திரேலியான்றீங்க, இந்தியான்றீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆஸ்திரேலியாவா வின்னரு, இந்தியாவா வின்னரு, என்ன எனக்கு புரியல.
இல்ல நான் வந்து சப்போர்ட் பண்ற ஆஸ்திரேலியாக்குன்னு சொன்னேன். பட் ஆனா ஒரு இந்தியனா என்ன பண்றது, இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் கிரிக்கெட்டா பார்த்து சொல்ல வரேன். இந்த சைடு அவங்களுடைய பேட்டிங், இந்த சைடு அவங்களோட பவுலிங், இந்த சைடு இந்தியாவோட பேட்டிங், இந்த சைடு இந்தியாவோட பவுலிங் வச்சு வெயிட்டேஜ் போட்டா எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் போகும். அவங்க தான் இப்ப கொஞ்சம் ஹையரா இருக்கிறாங்க. இந்த சைடு அப்படி சொல்லுங்க. நம்ம வந்து பேட்ரிட்டிசம் வேற. அது வந்து இந்தியா தான் 3 பேருக்குமே இந்தியா தான் ஜெயிக்கணும், கப்பு இந்தியாவுக்கு தான் வரணும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அது வேற விஷயம். பட் கிரிக்கெட்டா பேசும்போது சோ அவங்களோட பொட்டன்ஷியல் நம்மளோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் பண்ணும்போது ஐ திங்க் இவங்க போவாங்கன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்றோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாவே சொல்றேன், நம்ம நேம் வைஸாவும் சரி, நம்ம பேட்டிங் பவுலிங் லைன் அப்போடும் சரி, இந்தியா தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது. சோ கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? கண்டிப்பா இந்தியா தான். ஏன்னா எல்லா பொட்டன்ஷியலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாவும் சரி, நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. மிடில் ஆர்டர்லாம் நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பொறுத்தவரையும் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்தியா தான் சான்ஸ் இருக்கு. ஸோ நானும் இந்தியாவுக்கு தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு 5 பிளேயர்ஸ் இல்லாதனால, அந்த 5 பிளேயர் இருந்திருந்தா நான் எழுதியே கொடுத்துருப்பேன் ஆஸ்திரேலியா தான் சொல்லிட்டு. இப்போ அந்த 5 பிளேயர் இல்லாம போறதுனால நம்ம கிட்ட ஹியூஜ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு 75% இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம நம்ம வழக்கம் போல இந்த நாக் அவுட் செமிஃபைனல்ல போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிடும். 2க்கு 3 விக்கெட்டு, 5க்கு 4 விக்கெட்டு, 7க்கு 6 விக்கெட் இப்படின்ட்டு ஒரு ஃபுட்பால் ஆடுவோம். அதை தவிர்த்துட்டா கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிடலாம். அது மட்டும் தான் எனக்கு இன்னுமே கன்சர்னா தெரியுது. நமக்கு பவுலிங்ல பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு தான் எனக்கு தெரியல. பேட்டிங்ல வந்து பயங்கரமான பிரச்சனைக்கு தான் எனக்கு தெரியல. டாப் ஆர்டர் அவங்க மட்டும் ஒரு 10 ஓவருக்கு ஒரு 50க்கு 1, 50க்கு 0ன்னு இருந்துட்டா எழுதி வச்சுக்கோங்க, இந்தியா வில் வின். அதை மட்டும் இந்தியா அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணோம். பெல்சி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஹோப் இந்தியா செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகணுன்றதான் நம்முடைய ஆசையும். நாளைக்கு பயங்கரமான ஒரு அதாவது ஒர்க்கிங் டேவில் இந்த மாதிரி ஒரு மேட்ச். பெல்சி நாளைக்கு உங்களை மேட்ச் முடிஞ்ச உடனே சந்திக்கிறேன். பாய்.